போலீஸ்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தட்டி எழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் ஒரு போலீஸ் ரோல் ஜானி ஜெய போடுங்க அம்மா அப்படின்னு சரி பண்ணி தூக்கணும். உலகத்துல பலவிதமான பூக்கள் இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு பூ இல்ல. ஏதாவது சொல்லுங்க வாயத்திலிருந்து. நம்ம படம் கடைசி இந்த 25 years. But after the film has been shot and edited, it looks completely different. யாருக்கு ஜாலியா இருக்குன்னு நான் கேளுங்க. அடிக்கவே இல்லையா வேற? என்னமா பேசுறீங்க? கோலி விளையாட்டீங்களா? பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா மகாசேனை மூவி டீம் கூட இருக்க போகுது. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைரக்டர் சார் வணக்கம், ஜான்விஜி சார் வணக்கம், ஸ்ருஷ்டி ஹாய் வணக்கம், கபீர் சிங் சார் வணக்கம். சூப்பர், சோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. மகாசேனை நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம், சூப்பரா இருக்கு, ஒரு மாதிரி ப்ராமிசிங்கா இருக்கு. அது இந்த ட்ரெய்லர் லாஸ்ட்ல எல்லாம் ஒருத்தர் கத்துறாரு தெரியுமா, க்ளோஸ் ஷாட்ல, பயங்கரமா இருக்கு. நீங்க கட் பண்ணது ஹியூமனை கொல்லக்கூடாது, ரைட்ஸ் தப்பு இல்ல, அப்புறம் ஏன் கட்? அவங்க வந்து எப்படின்னா வந்து நார்மலா அவங்களே யாரையும் கொலை பண்றது இல்ல, யாராவது சொன்னா கொலை பண்றாங்க. கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி. கான்ட்ராக்ட் கில்லரா? கிங் ஆஃப் கார்ட் கிட்டே வந்து பேச போறோம் நிறைய. சார் டெரிஃபிக் லுக் சார், டாட்டூ, கன் ஷாட், massive look sir. Well, that's my director's vision. I'm very thankful to him that he offered me this character. Wow. And he blown everything. Super sir. It's my directors, I'm very thankful sir. Thank you. Thank you sir, thank you. Discuss. சார் ஒரு வனத்துறை அதிகாரியாக இதுல இல்லையா சார், நிறைய போலீஸ் கதாபாத்திரங்கள் நிறைய வருது, கவர்மெண்ட் அதிகாரியா நிறைய வருது சார். ஜென்ரலா வந்து இப்பெல்லாம் கமிஷனரே சொல்லிட்டாரு, அதாவது ஏதாவது கேஸ்னா எதுக்கு நீங்க போய் கமிஷனர் ஆபீஸ்க்குலாம் வரீங்க, நேரம் ஜான் விஜய் வீட்டுக்கே போங்க. அவர் தான் பல விதமான போலீஸ் பண்ணுவாரு. போலீஸ்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தட்டி எழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் ஒரு போலீஸ் ரோல் ஜானி ஜெய போடுங்க அம்மா அப்படின்னு சரி பண்ணி தூக்கணும். அவ்வளோ ஃபேமஸான போலீஸ் தான். இதுல வந்து அவர் என்ன வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா காட்டியிருக்காரு. அப்படிலாம் இல்லைங்க, அது கரெக்டா தான் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கேரக்டர். என் தலைவனை தவிர யாராலையும் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. உண்மையாவே அது வந்து ஒரு பெரிய ஒரு லாங், அது ரொம்ப இம்பாக்ட் கேரக்டர். அது வந்து எல்லாத்தோடையும் கனெக்ட்ல இருக்கும். விமல் சார் டீம்லயும் கனெக்ட்ல இருக்கும், சாரோட டீம்லயும் கனெக்ட்ல இருக்கும், எல்லாம் அந்த ட்ரைபல் டீம்லயும் கனெக்ட்ல இருக்கும். What I feel for the film casting should be correct. Very true sir. Dinesh sir ने इस चीज को बड़ा ध्यान से रखा है, you know that her character, even John sir का character, Vimal sir character, yeah, the skin of the character, my character, and that big bulk guy sir, I don't know that guy. local யாத்திசை படத்துல பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, யா பயங்கரமான பாடி அவரு. கேட்டா ஒரு நாளைக்கு வந்து காலையில மட்டுமே 20 முட்டை சாப்பிடுவாங்க. ஐயோ 20 முட்டை வயித்துக்குள்ள அவ்வளவு கோழி குஞ்சு இருக்குமே, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. 20 முட்டை எல்லாம் சாப்பிட்டா எங்க போறது? Everybody is looking good on the screen. In the trailer we have seen the trailer, and you know when we were shooting it, climax, pre-climax, before the climax, so it was damn good. Wow. All artist coordination. ஒரே ஃப்ரேம்ல ஜான் அண்ணன், கபீர் சாரு, அப்புறம் இங்க விமல் சாரு, இங்க நிறைய சிஸ்டி மேம் சொல்லிட்டு எல்லாம் இருப்பாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு சில டைம்ல இப்பயே நம்ம பதட்டமா பேசுறோம்ல, அந்த டைம்ல எல்லா ஆர்டிஸ்டையுமே டயலாக்லாம் சொல்லு. அப்ப ஜான் அண்ணன் உள்ள வந்து இராக்கண்ணா, நான் வந்து இந்த அவங்கள பாத்துக்கிறேன், நீ அங்க போய் அந்த வேலையை பாரு அப்படின்பாரு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப டீம் ஒர்க்கா, ஒரு யங் டீமுக்கு அவ்வளோ செய்யும். நாங்க எல்லாமே யங் டீம் தான், எங்க பசங்க எல்லாமே அவ்வளோ. அவங்க எல்லாம் யங் டீம், நாங்கெல்லாம் எல்லாமே கபீர் சார் அதே மாதிரி தான். இப்போ இந்த டேட்டு ஐடியா சொன்னீங்களா, அது நான் சொல்லல, சார்ட்ட வந்து டேட்டு போடலான்னு சொன்னேன். அவர் தான் வந்து தினேஷ் டோன்ட் இங்க போட வேண்டாம் வேஸ்ட், இங்க போடலான்னு அவர் தான் ஐடியா. கண்ணுலயும் speaks your character. And moreover, see, I loved his vision because he gives me an open hand. Kabir sir, this is the scene, he told me the scene, and you perform it. You know, improvise it, you perform it. When your director gives you an open hand, you come out with something, you know, अच्छी चीजें निकल के आती हैं, improvise करते हो तो creativity निकल कर आती है. So that's my, like again I'm saying, that's my director's vision. And
film is looking damn good. எனக்கு we are coming. இவர் வந்து Yeah. எப்படின்னா டைரக்டர் ம். நம்ம வந்து டி ராஜேந்தர் சார் தான் டைட்டில் போடுவார். எல்லாமே இருக்கும், எல்லாமே பாடலாசிரியர், வசனம், டைரக்ஷன், கதை ஆமா. தெரியும். அதே மாதிரி தம்பியும் எல்லா வேலையும் செய்வாங்க. அண்ணா பால் பாய்ல இருந்து டைரக்டர்ல இருந்து சினிமாட்டோகிராஃபருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஸ்டண்ட் மாஸ்டர் வரைக்கும் எல்லாமே வெறி இல்லையா? ராஜா. ஆக்சுவலி அந்த இல்ல நீங்க விஷுவலி ரொம்ப அழகா இருக்கு. நாங்க Super ஆ ஷூட் இருக்கு. பண்ணும்போதெல்லாம் நாங்க வந்து அப்படி அவ்வளவுலாம் யோசிக்கல. அந்த மாதிரி ஒரு லொகேஷன் செலக்ட் பண்ணி அங்க போய் எடுக்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. பட் ஆஃப்டர் த ஃபில்ம் ஹஸ் பீன் ஷார்ட் அண்ட் எடிட்டட் இட் லுக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எங்களுக்கு இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு வந்து அமேசிங்கா இருக்காங்க. அந்த ஏரியா பொண்ணு மாதிரியே இருக்காங்கல்ல, ரூட்டட் கலந்த மாதிரி. அருவாள் கருவாள்லாம் வச்சு எந்த லொகேஷன்ல ஷூட் பண்ணது படம்? அதான் நாங்க வயநாடுல ஷூட் பண்ணோம். சூப்பர். கூடலூர், கூடலூர், அப்புறம் வாகமன், வாகமன். அப்புறம் இங்க ஒரு டெம்பிள்ல நைட் ஷூட்லாம் வந்து ஒரு டெம்பிள்ல பண்ணோம். அது இங்க நியர்பை தஞ்சாவூர். ஜாலியா இருக்குல்ல, காட்டுக்குள்ள ஹில்ஸ்ல எல்லாம் சூப்பரா இருக்கும்ல. சார் ஆக்சுவலி ஒரு ஷாட்டுக்கு நாங்க மவுண்டன்ல இருந்து கீழே இறங்கி வந்து அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். அங்க டிராவல் பண்ண முடியாது, நடந்து தான் வரும். சார் வந்தாரு, வந்து அவ்வளவு தூரம். அது வந்து வயநாடுல தான் சார் ஷூட் பண்ணோம். சார் வந்தாங்க அன்னைக்கு. அந்த ஷூட் முடிஞ்ச 4வது நாளோ 5வது நாளோ தான் வயநாடுல அந்த இன்சிடென்ட் வந்துச்சு. கரெக்டா நாங்க ஷூட் பண்ணது 15 கிலோமீட்டர்ஸ், பக்கத்துல தான் 15 கிலோமீட்டர் தான். ஷேர்ல பேக்கப் பண்ணிட்டோம் நாங்க ஷூட்டிங் முடிஞ்சு. ஃளைட் எடுத்து போயிட்டாரு சார் அன்னைக்கு ஆக்சுவலி வேற ஷூட் போயிட்டாரு. கபீர் சிங் சாருக்கு வந்து இங்க ஷெட்யூல் வேற, இங்க வச்சிருந்தோம் நாங்க வேற லொகேஷன். மேம் விமல் சார் தான் இருந்தாங்க. நாங்க ஷூட் பண்ணிட்டு திடீர்னு போலீஸ்லாம் வந்துட்டே இருந்தாங்க. நாங்க அப்பதான் ஷூட் எண்டே. அது ஆக்சுவலி என்னன்னு கேட்டதுக்கு வயநாட்டுல ஒரு ஊரே காணோம் போயிடுச்சு. ஃபுல் ஒரு கிராமம். சாரி, இந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் சார் வந்தாங்க. அந்த ஷூட் முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த ரைட். அப்பதான் ஷூட் முடிஞ்சு நாங்க அங்க ஒரு கூடலூர்ல இது விடுறோம், பிரேக் விடுறோம். உடனே இங்க நியூஸ் இந்த மாதிரி போலீஸ்லாம் நிறைய வந்திருக்காங்க, சார்லாம் வராங்க, மினிஸ்டர்லாம் வராங்க, இங்க பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சார் வந்தாரு. அந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்தேன். ஏன்டா வயநாட்டுல வச்சிருக்கீங்க, வேற நாடே இல்லையாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா சார்? பிரச்சனை இருக்கிற இடத்துல ஷூட் வைக்கிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான லொகேஷன்ஸ். பட் இந்த மாதிரி இடத்துல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா நமக்கு அந்த பூச்சி, அட்டை பூச்சிலாம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் ஓவரால் அங்க ஷூட் பண்ணும்போது நம்ம அந்த யானையோ இந்த மாதிரி இவ்வளோ விஷுவல்ஸ் வந்து இவ்வளவு இருக்கும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களுடைய லுக்கு. நீங்க டயலாக் ஸ்டார்ட் இருக்கும் போது யோசிச்சு டேய் நல்லா கேட்டுக்கோ, சொல்லட்டுமா வேணாமா? சார் ஆக்சுவலி நல்லா அது கான்சியஸா இருக்கு. டயலாக் எல்லாம் சொல்லுங்க, இது இப்படி வேணாமா தம்பி, இப்படி பண்ணலாம் படாதக்கண்ணா அப்படிம்பாங்க. ஆனா ஆக்சுவலா ஒரு ரொம்ப இன்டெப்தா நான் சொல்றேன், விளையாட்டுனா சொல்ல. நான் வந்து அதை ஒத்துக்கணும். ஏன்னா நான் ஒரு சீன் எழுதியிருந்தாங்க. அது வந்து சாருக்கு டாட்டரா நான் ஒன்று வச்சிருந்தேன். அங்கே ஸ்பாட்ல சொன்னேன், டாட்டர் இவங்க சார் அவங்க வர்றாங்கன்னு. நான் வந்து ஒரு ஷூட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் வேற மாதிரி எழுதியிருந்தேன் சீனை. வந்து பார்த்தோம் அவங்க பொண்ணை வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு. நான் இப்போ சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி எமோஷனில் பண்ணுங்க. நான் சொன்னேன், டேய் ஒன்று பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு சார், டாக்டர் இப்போ தான் நான் பிறந்திருக்கேன். உன் பொண்ணா இருந்தா அது நீ வந்து ஒரு துப்பாக்கியில் வச்சு ஒருத்தர் மிரட்டி இருந்தா என்ன கையில கண்ணை சுட மாட்டாரி அப்படி சென்சிபிளா ஃபீல் பண்றாங்க மனுஷன். அது நீங்க கரெக்டா அதெல்லாம் சும்மா காமெடியாலாம் நீ கேரக்டருக்குள்ள வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுல வந்து அவுட் இன்புட்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே. நான் இப்போ சாருக்கு நான் சொல்லும்போது நான் வரும். ஆக்சுவலி என்ன கேட்டா சார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்கிட்ட. நல்ல இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அது இப்போ நான் வந்து டப்பிங் முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் வந்து ப்ரிவியூ இப்போ நாங்களாம் பார்த்தோம் டீமா. அந்த இடத்துலலாம் வந்து யோகி பாபு சார் காமெடி பொசிஷன்ஸ் பண்றாங்க. இல்லைன்னு இவரு ஒரு மாதிரி சார் ஒரு தெரியல நக்கல் நையாண்டியோட ஒரு காமெடி போகும்போது அது ரொம்ப நான் ஆக்சுவலி நான்லாம் அண்ணன் சொல்லலை என்ன இப்படிலாம் பண்ணணும்னா அப்படின்னு. அவருக்கு தெரியும் இப்படி பண்ணா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அதெல்லாம் பண்ணாரு. எங்களை ஆக்சுவலா வந்து சார் இதா பண்ணாலும் அது மாதிரி 2 பேருமே நான் சொல்றேன் 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல நடிச்சுட்டு இருப்பாங்க. இங்க கபீர் சிங் சார், இங்க இது கிளைமேக்ஸ் ஷூட்டு. நான் ஒன்று சார்ட்ட இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கலாம் சொல்ல முடியும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து சீன் இதான் நடக்க போகுதுன்னு சொல்லுவோம், ஒரு விஷயங்கள் பண்ணோம். இவங்களா டெவலப் பண்ணிட்டு சார் டெவலப் பண்ணிட்டு அவரு ஒன்று பண்ணுவார். நான் வந்து சும்மா அவங்க அந்த ஆக்ஷன்ஸ்லாம் இப்போ ட்ரைலரில் பார்த்துட்டு நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவராக இருக்கட்டும் சாராக இருக்கட்டும். அந்த கன்னில் ஒரு விளையாட்டுலாம் காட்டிட்டு பார்ப்பல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் நம்ம படம் கடைசி இந்த 25 மினிட்ஸ் வந்து அவ்வளோ நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஹோப்பா இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற படங்கள்ல இந்த மாதிரியான கதைகளுக்கு தான் வந்து ஆக்சுவலி நேஷனல் வைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அண்ட் இந்த மாதிரி கதைகள் நம்ம ஊர் சைட்ல மட்டும் தான் இருக்கு மோஸ்ட்லி. எல்லாருக்கும் அதை பார்க்கணும்னு ஆர்வம்.
அது அந்த மாதிரி கதைகள்ல இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்துல நம்மளும் இருக்கோமே அப்படின்றது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அதுவும் அதுல வந்து போலீஸா இருக்கிறோம் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. I want to tell about Yes, sir. our DOP also, Manas. Uh-huh. He has done a tremendous job in the film. Beautiful frames. Yeah. Do good lighting because mostly we shoot in the light. I think night we have Night more. shoots. So he has done a good job, sir. So Super good. Manas. I have one question for you. When Vimal sir came to you and give a dialogue to you, how you understand and how you express and No, my director is there. He Yo. he explained the scenes. About Yeah, the, yeah. what is the mood, what is the feeling, what is the meaning of the dialogue. It's not on the spot I'm doing it. I used to sit with my director like 1 hour before the shot. So he explained me. Even we both sat. Me and Vimal also sat for the particular scene. Like he's a damn good actor. Wow. He's a performer. So it feels good when I am performing in front of the actor. So वो सामने वाला अच्छा कर रहा है. So automatically you will perform more. So I'm happy that I'm part of this film Mahasena. In Tamil I took a gap and I was looking for a good script. And then how sir narrated me the script and he saw Marco and he said sir. மார்க்கோ இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் நான் வந்து ஆக்சுவலி சொன்னேன். அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கரெக்டா நம்மளுக்கு பிளேவா இந்த அமைஞ்சு. இதுல ஒன்று அமைஞ்சிருச்சு. ஆனா எல்லா மூவிஸ்ல அப்படிதான் கேக்குறாங்கன்னா அப்புறம் நரேட் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டார் கேஸ்ட்லாம் இருக்காங்க, இப்படிலாம் பண்றாங்க. இப்போ நீங்க பண்ணும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சொன்னா அதே மாதிரி பண்ணாங்க. இப்போ இந்த கம்யூனிகேஷன்ஸ் இஷ்யூஸ்லாம் வரும்போது நான் தான் சொல்றேன்ல, இப்போ எங்களுக்கு நாங்க வந்து இப்போ விமல் சார் இப்போ எப்படி பேசிக்கிட்டாங்க முன்னாடி அது மாதிரி தான் இருப்பாங்க. நாங்க ஏதாச்சும் ரொம்ப தலைவ உள்ள வந்துடுவாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சிஸ்டி மேம் வந்து ஹிந்தியில கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு அதுக்கெல்லாம் நல்ல ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஒரு கேர்ள் இந்த படத்துல இருக்காங்க. அவங்க ஒரு விதமான ஒரு தமிழ் பேசுவாங்க. See, அது ரொம்ப cinema has interesting. no மகிமா language அந்த barrier. கரெக்ட் சார். Cinema has no language மகிமா எங்கடா? barrier these days. மகிமா. South people are, a lot of Tamil actors are working in Telugu cinema. Telugu people are working in Bollywood. Bollywood people are working here. You see like Coolie movie. Yeah. Amir sir was there. Nagarjun sir was there. So it's bunch of good actors. So once you understand the scene, so language comes later. No yaar. problem அப்படிங்கிறது. Once you understand the scene, mood of the scene, so आप scene को कुछ भी बना सकते हो यार. Language comes later यार. It's been I've done some 80 films in last 10 years. So Telugu, Tamil, Malayalam, Tamil, Marathi, Punjabi, now coming to Hindi. So Gujarati आएगा तो वो भी करेंगे, but it's just cinema has no language barrier. கரெக்ட் சார். வெல் சைட் சார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சுஷ்டி மேடம்? நீங்க பாட்டு உட்கார்ந்து குவைட்டாவே உட்கார்ந்து எனக்கு இப்போ இவங்க அந்த ஸ்கூல்ல பனிஷ்மென்ட் வாங்கிட்டு உட்கார்ந்துருப்போம்ல, ஸ்கூல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்றது? இவங்க ரெண்டு பேர் நடுவுல வர உட்கார வச்சிட்டீங்களே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுங்க வாயை திறந்து. இந்த படம் ரொம்ப நல்ல படம், எனக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கொஸ்டின் கேளுங்க, சொல்லுங்க. இந்த படத்துல வந்து இந்த யானையும் நீங்களும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க? அடுத்த கொஸ்டின் அதை எல்லாத்துக்குமே வச்சிருந்தேன். யானே நானும் லைக் மேல ஏறுனீங்களா? யா எப்படி இருந்தது மேம் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருந்தது. சூப்பர். கீழே வர மாட்டேன், அப்பதான் டைரக்டர் சார் சொன்னாங்க கீழே ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி இல்ல? சோ சொல்லுங்க மேம். சோ அந்த யானைக்கு ஜாலியா இருந்துச்சு நான் கேளுங்க முதல்ல. ஆஃப் கோர்ஸ் யானைக்கு கூட நல்லா இருக்கு. உங்களுக்கு யானை லாங்குவேஜ் வர தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸா சொல்லுங்க, உங்களுக்கு கேரக்டரா சொல்லுங்க. I'll tell you something since they are அவங்க இங்க இருக்காங்கன்னா அதனால சொல்றேன். I didn't know Kabir sir is doing the main villain. In my mind sir எனக்கு சொல்லல. Sir சொன்னாரு John Vijay is the villain throughout. So அதுக்கு முன்னாடியே 2-3 scenes are there encounter like we are meeting with him something and அப்ப நான் ஓகே அப்ப கடைசியால ஃபைட் some big climax scene இருக்கு. அதுல வந்து சண்டே போடணும், இதுல எல்லாமே பாட்டி எல்லாமே உள்ள இறங்குறாங்க. அப்ப நான் சொன்னேன் நானும் இறங்குறேன், எனக்கு நானும் கொல்றேன், நானும் இறங்குறேன், அவதான் இறங்கி அப்படி செஞ்சு காலி போட்டு எப்படி. So I told him, I requested him, but he was taking sir's sorry he didn't come. So சார் எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்டபனா இருந்தனால கொடுத்தாரு, கோரியோகிராஃபி எல்லாம் பண்ணாரு. அப்ப he came inside the shooting spot. I said John Vijay, my fight is with you. And he saw my one kick. One kick was I call him Gangubai kick. I was learning that kick. So I said this is for you only. And he went inside, he changed his dress, he came, he sat just like this chair la உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னமா கிக் பண்ற, இத பண்ற, அத பண்ற. அப்ப he entered. அப்புறம் தான் டைரக்டர் சொன்னாரு சார்
அப்பா நமக்கு இல்ல நமக்கு இல்ல, அந்த கிக்கு நமக்கு இல்ல. பயங்கரமான அடி விழுகுது. No, then he came. I said, then who is he? Then he said that he's the நீங்களும் main அடி- villain. I'm not fighting. ஆம்சு பெருசா இருக்கு வேண்டாம். ஆமா, அவர் எடுத்து அக்கில் ஆமா வச்சு இவ்வளவு பெருசா வச்சிருக்கு. He came with a good like அது ஒரு டெரரான ஆட்டிடியூட்ல வந்தாரு. அது ஆ. டேக் போட்டு and he's doing all this thing and all. நான் கிக். பார்த்தாலே பயமா இருக்கு எங்க போய் அடிக்க அப்படிங்கிற மாதிரி. No, I'll tell you. Then ஏதோ ரோல்ல ஒரு நடுவுல ஒரு very lean guy they gave me. இவன் தான் கரெக்டான ஆளு கூப்பிடுங்க அப்படி. I was fighting with him. அடிக்கவே இல்லையா வேற கபீர் சார்? Are you crazy? என்னமா பேசுற நீ? நானே ஒரு 10 அடி தள்ளி தான் நின்னேன். See, sir, the way he planned the climax, it's a very realistic fight. ஆஹா. See, I'm huge with the screen presence, the body wise, but of course, Vimal cannot hit me. But the way Action Master planned it, the way Sir planned it was very nice, very realistic. ஆஹா. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. இப்போ போத் ஆர் பிக் ஆர்டிஸ்ட் வச்சு இப்போ நான் வந்து ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்குறேன், அது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கணும். சார் டேரக்டர் கொடுத்துருக்காத கிளைமேக்ஸாக அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். நான் அப்படி பண்ணும்போது இப்போ சாராக இருக்கட்டும் அவங்க சரி இப்போ அட்லீஸ்ட் நம்ம ஹீரோ ஜெயிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இது மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ ஒரு வெள்ளி இருக்கா, இது இல்லாமல் இன்னொரு வெள்ளி ஒரு பொண்ணு இருக்கா, அது ஹிந்தி பொண்ணு. ஆக்சுவலி வந்து சார் பொண்ணு கிளைமேக்ஸில் எங்களுக்கு என்னன்னா அவுட் ஆஃப் நாங்கள் ஷூட் பண்ணுறதை மீறி அதுக்குள்ளே போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சோம். பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறத பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு மேக்கிங் வீடியோ இருந்தால் அது படங்க. அது BTS வீடியோ அப்படியே எனக்கு என்ன அது எப்படி என்ன கேமராமேன் ஒரு சைடு சிரிப்பாங்க, ஒரு சைடு அதாவது இவர் கபீர் சிங் சார்லாம் வரும்போது உண்மையாவே ஒரு 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 மாசா வில்லன் வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து அப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. சார் அது மாதிரி இடையில இந்த ஹியூமர் சென்ஸா ஒரு ஒரு வில்லத்தனம் பண்ணுவார்ல, அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு சம்மர்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? சம்மரா என்ன சொன்னா இது சம்மர் அவங்க எல்லாம் கொன்றுவாங்கடாங்கிற மாதிரி ஒரு அவங்க எல்லாம் கடவுளுக்கு மேலடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ சேம் டைலாக் நான் எழுதியிருந்தேன். ஆக்சுவலி அது சேம் டைலாக் எழுதணும் இல்லை, நான் அப்புறம் தான் ஒருத்தர் என் ஃப்ரெண்டு சொன்னா அது மாதிரி அதே டைலாக். ஆனா சார் அது கொஞ்சம் வெரைட்டியா மாத்தி பேசினாரு. அவர் இன்ட்ரோ கொடுப்பாரு, இஸ் காட் இன்னும் காட் யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ட்ரெயிலர் இருக்குல்ல, அது ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பாப்ல. அப்படியே அதுவும் பார்த்தா ஒரு சேம் டைலாக், ஆனா வேற கொஞ்சம் வெரைட்டியா கொஞ்சம் இருக்கும். நம்ம தமிழ் சினிமாக்கெல்லாம் தீனி போட முடியல அது மாதிரி ஆர்டிஸ்டுக்குலாம். அதாவது நீ தான் அதுல நிறைய கண்டென்ட்டை சொல்றீங்க, நல்ல பெரிய கண்டென்ட் கொடுக்கலாங்க நம்பி. அதாவது நீங்க வந்து டேரக்டரா பயப்படணும் அவசியம் இல்லை. அந்த கதை அவர் கொடுத்துட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்கலாம். அவங்க அது மாதிரி ஷார்ட் கதையெல்லாம் அப்படிலாம் நரேட்லாம் பண்ணல. மிச்சம் எல்லாத்தையும் ஓரளவு நரேட் பண்ணேன். ஜான் விஜய் சார் நரேட்லாம் நான் பண்ணவே இல்லை. ஆனா இது மாதிரி கேரக்டர்னா இது மாதிரினா சரி நான் பாத்துக்கலாம் கண்ணா அப்படின்னாரு. கேரவன்ல வந்து சொன்னாரு சும்மா ஒரு டைலாக் பாத்துக்கலாம் போ அப்படிம்பாரு. அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாப்புல. நாங்க மனசார ஏத்துக்கிட்டோம். ஏன்னா எல்லாமே இருந்துச்சு. அவங்க அது மாதிரி டைலாக்ஸ் கபீர் சிங் சாரும் வந்து ஒரு டைலாக் சொல்லும் போது ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுல விஷயம் என்னன்னா, இப்ப ஹீரோயினியா சொல்றேன், இப்போ வந்து விமல் சார் நடிக்கிறாருங்க, அவர் வந்து இப்ப கூட நடிக்கிற ஹீரோயினுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ நான் 4 டீமா பிரிச்சிட்டோம். கபீர் சிங் சாரும் ஜான் விஜய் சாரும் ஒரு டீம், விமல் சாரும் அவங்க ஒரு டீம், யோகி பாபு சாரும் இந்த காலேஜ் டீம் ஒரு டீம், அப்புறம் வந்து இந்த ட்ரைபல்ல ஒரு இந்த சொன்னாப்ல அவங்க இவங்க ஒரு டீம். இந்த 4 டீம் இவங்க 2 பேர் பேரு, அவங்க 2 பேர் பேரு, பேரா தான் எழுதியிருந்தேன். இப்போ யார் பர்ஃபார்மன்ஸா நல்லா பண்றாங்க அது அதுல வந்து எல்லாமே நீங்க படம் பார்க்கும்போது அது ஒரு உங்களுக்கு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணும். See what happens, brother, when people leave the theater, last 20 minutes उनके mind में आता है. Correct. वो 20 minutes our film is Vera level. Great, super. It's a teamwork. Yes, it's a teamwork. It's our directors, DOPs, John sir, ma'am, and Vimal, and our producer also supported us very well. Great, sir. Every terms of creativity, whatever our director wants, our producer supported us. Great, sir. Sushi ma'am, இப்போ பஞ்ச் கொடுங்க. இன்டர்வியூல ஒண்ணு பண்ணுவோம். அடிங்க ஜான் விஜய் சாருக்கு ஒரு பஞ்ச் அங்க கொடுங்க மேம். He got lot of money. ஒரு சார் ஒரு பஞ்ச் ப்ளீஸ் சார். ஒரு பஞ்ச். மேம் கம் ஆன் மேம். Are you serious? Yes, seriously. சும்மா வேணாமா? இப்போ பார்த்த பஞ்ச் அடிக்குது. No. அந்த யாத்திசை படவில்ல வந்து உங்களுக்கு பஞ்ச் கொடுப்பாரு. அவர் இன்னும் டெரரா இருப்பாரு, அவரு பயங்கரமானதா இருப்பாரு. சார் டிம்பிள் பத்தி ஏதாவது கேட்டிருக்கீங்களா நீங்க? Please கோலி விளையாட்டீங்களா அப்படின்னா போல சார் அழகா இருக்கு சார் உங்களோட டிம்பிள். அவங்க டிம்பிள் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். ஆமா மேம், I have pick up line for you. போடுறோமா? போடுங்க. Some crores are crore flower in this earth, but உங்கள மாதிரி ஒரு flower never in this earth. Okay, good one. உலகத்துல பலவிதமான பூக்கள் இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு பூ இல்ல.
இது அவர் சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? நான் சொன்னதே பாத்தீங்களா சார், க்ளோஸ் கட் கொடுத்துட்டாங்க சார். இதுல டிம்பிள வர பத்தி நான் பேசுறேன். No, say something good. And one thing here, it's in a very why I took this film when sir narrated me this film, the story of the film. So it's a very content oriented film. True. It's not about ki I'm coming for 3 scenes or John sir is coming for 2 scenes or 4 scenes or 6 scenes. Whole एक story है, मतलब you know, it's character are going coming. So content बहुत अच्छा है film का, like how Vimal sir does, and you know it's suiting very well. It's suiting मेरा character मुझे बहुत suit कर रहा है, सर का police officer character सर को बहुत suit कर रहा है. So ये it's totally a content driven film. आज जो time चल रहा है, like today's time, audience is very smart. You cannot make fool of them. True. If you serve them good food in their plate, they will eat it. Otherwise they will not come to theaters. You know what time. So if we'll give them a good cinema, film is a different but cinema. If we'll give a good cinema, then they will definitely come to theaters. So that's what he director ने mind में रखा अपने दिनेश सर ने, and then he made this kind of realistic film. Village backdrop है, and it's all real acting. So when you will see the trailer, we'll come to know people will love it for sure. That's I can bet on this. Yeah, you can. So all thanks to our directors, Dinesh sir. Thank you sir. நீங்களாம் எங்கூட ஒர்க் பண்ண சார். No sir, see, I know I have a very limited but very powerful character when you narrated me, because after Marco, I was getting good calls from Tamil cinema, but it's just meaty character I was looking for. So when you narrated me this film, I immediately said yes, sir, how you are planning this character. Yes. And we both said, so humne that improvisation and everything, that mannerism we decided and came out really well. So அப்புறம் ஆர்டிஸ்டா எல்லாருமே எனக்கு கோஆர்டினேட் பண்ணாங்க. இது ஜீப்ல ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ஷாட் போட்டிருக்காங்க. நான் வந்து சும்மா தான் ஏறி வந்தேன். இந்த அக்கா பார்த்து சிரிச்சிருச்சு என்ன பார்த்து. வயசாயிடுச்சா, ஜம்ப் பண்ணி ஏறுங்க ஜான்வி. அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன் ஃப்ரேம்ல. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு எது ஏணி வச்சு ஜீப்ல ஏறுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீரியஸாவே ட்ரை பண்ணி ஜம்ப் பண்ணேன். ஆனா இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த மட்காடு அவ்வளவு லூசா இருந்துச்சு. அது மேல குல்ஸ் இருந்தேன்னா முடிக்கும். ஆமா, பட் ரொம்ப நன்றி. நல்லபடியா வெரி நைஸ், பிகாஸ் ஐ மேட் மீ ஜம்ப் onto the jeep. Mahasena is coming on 12th December. Great blessings. And lastly, Vimal sir பத்தி எல்லாம் உங்களோட ஒபினியன். நாங்க இன்டர்வியூல 30 செகண்ட் क्वेश्चन கேட்டோம்னா 3 செகண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாரு. எஸ் மூவி கமிங் அவுட். தக் விமல் சார்ல சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா அது ஆக்சுவலா அவர் வந்து கியூட், அவர் நார்மலா soft hearted. Very true sir, very true sir. Very soft. जब काम करते हो when you work with an actor, so वो पता लगता है. So he's a soft hearted guy. Like I think he's not meant for fights. Very emotional scenes. He can perform comedy, fun, very nice. பயங்கரமா பண்ணிருப்பாங்க. மேம் உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் இருந்திருக்கும், ஆஃப் கோர்ஸ் ஹீரோங்கிறதுனால. காம்பினேஷன் வித் ஹிம் ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்கல மாதிரி. இல்ல ஆமாவா? because அவருக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேரக்டர், சோ he did make அதுல வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாரு. பட் சில டைம்ல தக் லைஃப்ல வந்து விழுந்துறல டக்கு டக்கு போட்டுட்டே இருப்பாரு. பட் இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ். லைக் even Friday was very supportive. After long time I felt like I'm acting with somebody who can give me back. அது ரொம்ப ஒரு மாதிரி காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க டைரக்டர். நல்லா இது ஃபேன் மேடா எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். டிசம்பர் 12th வால்யூம் 1 ன்னு போட்டுருக்கேன். அது ஆடியன்ஸ் கையில இருக்கு. வால்யூம் 2 கண்டிப்பா மாறும். கிராண்டா ஒரு பெரிய பட்ஜெட்டோட வரும். இப்போ எங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட்டை வச்சு எங்களால என்ன எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட முடியுமா நான் பண்ணோம். எல்லாம் கிடைச்ச பட்ஜெட் வச்சு 2 யானை காட்டியிருக்காரு. 4 யானை இருக்கு சார். ஆமா, விமல் நிப்பாரு, பின்னாடி ஒரு 200 யானை கூட்டமே வரும். என் படத்துல யானைகள்லாம் இவங்க தான் ஆர்டிஸ்ட் தான். அவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டா அது கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ எனக்கு. ஸோ அது கொஞ்சம் ரீச் அவுட் ஆகணும், மக்களுக்கு சேரணும். கண்டிப்பா டெஃபினட்டா. ஸோ டிசம்பர் 12th தியேட்டர்ல வந்து மாயோன் மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்க லேட்டரா ஓடிடில பாத்துக்கோங்க. சோ மகாசேனா பழைய படம் மகாசேனா. சோ மஸ்ட் வாட்ச் ஃபிலிமா இருக்கும். ட்ரைலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டெஃபினட்டா பிடிக்கும். தியேட்டருக்கு வந்து மறக்காம மிஸ் பண்ணாம பாத்துங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் டீம், அண்ட் ஆல் தி பெஸ்ட்.
இந்த மூவி கண்டிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா வர்றதுக்கு எங்க டீம் சார்பா ஒரு பெரிய blockbuster. நன்றி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so much. தேங்க்யூ கைஸ், பை. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.